மார்னிங் everyone, happy Monday. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சில்லா பேசன் சில்லானா கடல மாவு 5-6 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் தூக்கெலாம் போட்டிருக்கேன். கேரட்டை தோல் சீவிட்டு துருவிக்கலாம். தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லி இருந்தால் போடலாம், கொத்தமல்லி இல்லை அதனால் போடலை. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதில் போட்டு கலந்து விட்டு தேவையான தண்ணி விட்டுட்டு இது மாத்திரம் தண்ணி விட்டுட்டு வாத்துட்டு அதுக்கப்புறம் மேலாக கேரட்டு தக்காளி வெங்காயத்தை தூவிட்டு பண்ணலாம். பேசன் சில்லா வெறும் கேரட்டை மாத்திரம் போடலாம், தக்காளி வெங்காயமும் போட்டு பண்ணலாம். நீ தக்காளி வெங்காயம் கேரட்டோட சேர்த்து போட்டு பண்ண போகிறேன். காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு, கேரட்டும் துருவியாச்சு. இது கரைச்சதில் இது தோசை மாதிரியே வாத்துட்டு கடலமா தோசை அதில் இது தூவிட்டோன்னா உப்பு போட்டுட்டு ஒன்றா கலந்துட்டு தூவிட்டோன்னா பேசன் சில்லா ரெடி ஆகிடும். பேசன் சில்லாக்கு தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷன் இது ஜீரகம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சு போட்டு வதக்கின்றிருக்கேன். தக்காளியும் போட்டிருக்கேன். வதக்கிடலாம். உப்பு மஞ்சப்பொடி கரம் மசாலா போட்டு மிளகு 100 கிராம் பன்னீரையும் தூவிட்டு வதக்கிட்டோம்னா பேசன் சில்லாக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து கரம் மசாலா எல்லாம் போட்டால் உப்பு காரப்பொடி பச்சை மிளகாய் போட்டோம்னா காரப்பொடி கொஞ்சம் உண்டு போட்டு உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு. ஒன்றா வதக்கிட்டோம்னா ரெடி ஆகிடும். பேசன் சில்லாக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் புர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பன்னீர் புர்ஜி ரெடி எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் தூவிடலாம். அப்புறம் தக்காளி வெங்காயம் கேரட்லாம் போட்டால் இது பேசன் சில்லா ரெடி எடுத்து இது புர்ஜியும் ரெடி எடுத்து தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, பார்க்கவே தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பார்த்து தக்காளி வெங்காயம் கேரட் துருவி போட்டாச்சு.